Hello everyone, welcome to Bangalore Home YouTube channel. இன்னைக்கு என்ன ரெசிபினா கருப்பு கொண்ட கடலை கிரேவி. இந்த கிரேவியை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1 டீஸ்பூன் சோம்பு, 4-5 லவங்கம், 1 டீஸ்பூன் ஜீரா, 1 டீஸ்பூன் பெப்பர், 2 பே லீவ்ஸ், 4 ஆனியன் ரஃப்லி சாப் பண்ணி வச்சுருக்கேன், 4-5 லவங்கம், 2 துண்டு பட்டை, 1 கைப்பிடி அளவு கோகனட். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முதல்ல கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் கீ விட்டு கீ சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா பொருட்கள்லாம் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நல்லா வறுபடணும். இப்போ சோம்பு, பெப்பர், பே லீவ்ஸ், பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டு அது ஓரளவுக்கு வறுபட்டதும் நம்ம எடுத்து வச்சுருந்த கோகோனட்டை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாம் எந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த கிரேவி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நம்ம போட்ட தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுக்கணும். அந்த மாதிரி நம்ம வதக்கும் போது நம்மளோட கிரேவி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நம்ம போட்ட கோகோனட் கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நம்ம இதில் ஆனியன் சேர்த்துக்கணும். இந்த ஆனியனும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மீன்வைல் நான் கருப்பு கொண்ட கடலை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதை ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். நம்ம இந்த கருப்பு கொண்ட கடலை ஓவர் நைட் ஊற வச்சதுனால 4 விசில் மட்டும் விட்டிங்கன்னா போதும். நல்லா இந்த பருப்பெல்லாம் வெந்து வந்துடும். இந்த அளவுக்கு நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ இந்த பருப்பு வேக வச்ச தண்ணியை கீழே ஊற்றாம இதை அப்படியே நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் தான் சத்து எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணுறது வேண்டாம். இப்போ ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுபட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா அதுக்கு 3 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். சில்லி பவுடரோட காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் கொரியாண்டர் பவுடரை சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த சில்லி பவுடரோட ரா ஸ்மெல்லும் கொரியாண்டர் பவுடரோட ரா ஸ்மெல்லும் போகிற அளவுக்கு இதை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் வறுத்தா கரெக்டாக இருக்கும். இதோட ரா ஸ்மெல் எல்லாம் போனதும் இதில் நம்ம டொமேட்டோ சேர்க்க போகிறோம். நான் அதுக்கு 4 மீடியம் சைஸ் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகணும். அந்த அளவுக்கு இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி எல்லாம் குவிக்காக மேஷ் ஆகிறதுக்கு இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு நம்ம உப்பு சேர்த்து வதக்கணுன்னா குவிக்காக மேஷ் ஆகிடும். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு வர வரலும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா மேஷ் ஆகி வதங்கிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். திரியாக இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிரேவியை தாளிக்கிறதுக்கு 1 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் கடுகு போட்டு பொரிய விடலாம். நான் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் இந்த ஆயிலில் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடலாம். இது பொரிஞ்சதும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நான் இதில் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் சேர்த்துருக்கிறேன், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல்லாம் போகணும், அது வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். ஆனியன் டிரான்ஸ்பரண்ட்டாக மாறினா போதும், கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம் இல்லை. இப்போ ஆனியன் நல்லா வதங்கியிருக்கு, டிரான்ஸ்பரண்ட்டாக மாறியிருக்கு. இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பேஸ்ட்டை ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா ஏற்கனவே நம்ம எல்லாத்தையும் வதக்கி தான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோம். அதனால் இதை போட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே நம்ம வேக வச்சு வச்சுருந்த கருப்பு கடலையை சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்ச தண்ணியும் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவி ஆகிறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கருப்பு கடலை கிரேவி சப்பாத்தி, பூரி, பரோட்டா, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்கூடவும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போது இந்த கிரேவியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே மசாலாவில் உப்பு சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் கொதிக்க வைக்கலாம். இப்போது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம போட்ட ஆயிலெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. கிரேவியும் நல்லா கமகமன் வாசனையாக இருக்குது. இப்போ இது மேலே கார்னிஷிங்க்கு கொரியாண்டர் லீவ்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி மேலே தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கருப்பு கடலை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த கருப்பு கடலை கிரேவியை சப்பாத்தி கூட சர்வ் பண்ணுறேன். நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அப் டு டேட் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye-bye.